பிரைஸ் தி லார்ட். அதற்கு பின்பு இயேசு அவரை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடாதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று யோவான் 5:14 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பெத்சா குளத்தண்டியிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்போடு கூட படுக்கை போட்டவன் படுத்திருக்கிறான் சுகமடைவதற்காக. காலங்கள் கடந்து போனபடினாலே ஆண்டவே அவனை தேடி சென்று அவனை சுகமாக்கினதை குறித்து பார். அதன் பின்பு அவனை அவர் தேவாலயத்திலே சந்தித்து, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை அனுப்புவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பாவம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு பதில் கொடுக்காதபடி தடை பண்ணுகிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 38 வருஷமாய் அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி, இனி பாவம் செய்ய சொல்லி பாவங்களை அவன் அறிந்து அதை அறிக்கை செய்து விட்டு விலக முடியாத ஒரு கிருபைக்குள் அவனை வழிநடத்தி அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் இன்றைக்கு விதமான அனுபவத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மளை மகிமைப்படுவார். கத்திரிக்காரன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன்.